வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: லோரி பொங்கல் பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவின் தீர்க்கதரிசியாக திகழ்ந்தவர் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் புகழாரம் சூட்டியுள்ளார். மேற்குவங்க மாநில அரசு மத்திய அரசின் நிதியினை மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். இலக்கியத்திற்கான சாகித்ய அகாடமியின் இளையோர் விருது பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் திரு ராம் தங்கம் இந்த விருது தமக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மலேசியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சிராக் ஷெட்டி, ரங்கிரெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் லோரி பண்டிகை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவில் மகர சங்கராந்தி, பொங்கல், பிகு, உத்தராயன் ஆகிய அறுவடை திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன என்றும், இந்த திருவிழாக்கள் இயற்கை தாய்க்கு நாம் நடித்தெழுத்தும் நாளாக திகழ்வதாகவும், இந்த விழாக்கள் மக்கள் மத்தியில் அன்பும் நல்லிணக்கத்தை கொண்டுவரும் தினத்தில் அமைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாளில் அனைவருக்கும் பிரகாசமான எதிர்காலம் அமைய தாம் வாழ்த்துவதாக அவர் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள வாழ்த்துச் செய்தியில், இயற்கை அன்னைக்கு நாம் நன்றியை தெரிவிப்பதற்கும், இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதத்திலும் இந்த அறுவடை திருவிழா அமைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள தமது வாழ்த்துச் செய்தியில், இந்த பண்டிகையானது அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டுவரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பண்டிகையை மக்கள் தங்களுடைய அன்பானவருடன் இணைந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடுமாறு அவர் அந்த வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவின் தீர்க்கதரிசியாக திகழ்ந்தவர் என்றும், மனித உரிமை, உண்மையான சுதந்திரம் மற்றும் சிந்தனைகளை செயல்படுத்தியவர் என்றும் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் புகழாரம் சூட்டியுள்ளார். அண்ணல் அம்பேத்கர் எழுதிய த ப்ராப்ளம் ஆஃப் ருப்பி, இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் என்ற புத்தகத்தின் நூற்றாண்டை கொண்டாடும் விதத்தில் தேசிய அளவில் தில்லியில் நடத்தப்பட்ட மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் பொருளாதார கொள்கையை வடிவமைத்ததில் மிக முக்கிய பங்கு அண்ணல் அம்பேத்கருடையது என்று அவர் கூறினார். இந்திய ரிசர்வ் வங்கி, நிதிக்குழுக்கள், சார்ந்த கொள்கைகள் ஆகியவை அவருடைய ஆழ்ந்த ஆய்வுகள் மூலமாகவும் அறிவுரைகள் வாயிலாகவும் கொண்டுவரப்பட்டன என்று அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் குறிப்பிட்டார். பாகிஸ்தானால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள காஷ்மீர் பகுதிக்கு நேற்று முன்தினம் இஸ்லாமாபாத்தில் உள்ள பிரிட்டன் தூதர் மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் சென்றதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருங்கிணைந்த பகுதியில் தலையிடுவதைப் போல இது உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை செயலர் திரு வினய் மோகன் குவாத்ரா புதுதில்லியில் உள்ள பிரிட்டன் தூதரை அழைத்து இந்தியாவின் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநில அரசு மத்திய அரசின் நிதியினை மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சர்வதேச விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடையே பேசிய அவர், சந்தேஷ்காலி என்னும் இடத்தில் இம்மாதம் 5ஆம் தேதி அமலாக்கத்துறையினர் மேற்கொண்ட சோதனையின் போது ஷாஜகான் ஷேக் என்பவரை பாதுகாத்து உள்ளூர் மக்கள் மூலம் வன்முறையை மாநில அரசு தூண்டிவிட்டதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஷாஜகான் ஷேக் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும், மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாகவும், முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தம்முடைய கட்சி தொண்டர்களை பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புருலியா மாவட்டம் காசிப்பூரில் நிகழ்ந்த மற்றொரு சம்பவத்தில் 3 சாதுக்கள் தாக்கப்பட்டதாகவும், இவர்கள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து மேற்கு வங்கத்தில் வந்தவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இம்மாதிரி நிகழ்வுகள் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை கேள்விக்குறியாக இருப்பதாக அமைச்சர் கூறியுள்ளார். இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக மேற்குவங்க மாநில காவல்துறையினர் 12 பேரை கைது செய்து நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தி இருப்பதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இதுவரை 30 கோடி காப்பீட்டு அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ சிகிச்சை பெற முடியும். இந்த திட்டத்தின் வாயிலாக நாட்டில் உள்ள 10 கோடி ஏழை குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது செப்டம்பர் மாதம் 2018ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டது. இதுவரை 30 கோடி மக்கள் இந்த திட்டத்தின் வாயிலாக பயன்பெற்றிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இலக்கியத்திற்கான சாகித்ய அகாடமியின் இளையோர் விருதுகள் கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டன. தமிழ் மொழிக்கான விருது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் எழுத்தாளர் திரு ராம் தங்கம் எழுதிய
திருக்காத்தீர் என்ற சிறுகதை தொகுப்புக்காக வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருது தமக்கு மகிழ்ச்சியையும் தொடர்ந்து எழுதுவதற்கான உத்வேகத்தையும் அளிப்பதாக அவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டுக்கான யுவ புரஸ்கார் சாகித்ய அகாடமியோட விருது பெற்றிருக்கிறேன். இந்த விருது பெற்றது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இளைஞர்களுக்கு இந்த மாதிரி விருதுகள் கிடைக்கும்போது அவங்க தொடர்ந்து எழுதுவதற்கும் செயல்படுவதற்குமான ஒரு உத்வேகத்தை இந்த விருது கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். ஒரு பெரிய ஒரு அடையாளமாகவும் இன்னும் அதிகமான வாசகர் மத்தியில் இந்த நம்மளுடைய எழுத்துக்கள் போய் சேருவதற்கான ஒரு முகவரியாகவும் இந்த விருதுகள் இருக்கும்னு நான் நம்புறேன். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் தேனி மாவட்டம் சித்தரப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மத்திய அரசின் உஜ்வாலா திட்டம் தங்களுக்கு உதவிகரமாக உள்ளது என்று பயனாளி ஒருவர் தெரிவித்துள்ளார். என் பேரு திவேதா, சித்தாபேட்ல இருந்து பேசுறேன். மோடி திட்டத்துல இருந்து 3 சிலிண்டர் வாங்கியிருக்கேன். முதல்ல விறகு வச்சு கஷ்டப்பட்டு இருந்தேன். கொரோனா டைம்ல எங்களுக்கு ரொம்ப பாரம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. கஷ்டம் இல்லாம இருந்தோம். இப்ப எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மோடிக்கு இந்த திட்டத்துக்கு எடுத்துட்டு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். எங்களுக்கு இந்த ஸ்கீம் நல்ல நேரத்துக்கு அமைஞ்சதுனால எங்களுக்கு கொஞ்சம் பெஸ்டா இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த மாதம் 17, 18ஆம் தேதிகளில் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை 2ஆம் கட்டமாக மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர். முன்னதாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் குறித்தும் தற்போது வரை முடிக்கப்பட்டுள்ள நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் குறித்தும் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா ஹரியானா மாநிலம் ஃபரீதாபாத்தில் வரும் 17ஆம் தேதி தொடங்குகிறது. அறிவியல் கண்டுபிடிப்புகள் உலக மக்கள் அனைவருக்கும் பயன்படும் விதத்தில் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதத்தில் இந்த திருவிழா நடத்தப்படுகிறது. இந்த விழா இம்மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அறிவியலை மக்களிடையே கொண்டு செல்லவும் அறிவியலை மகிழ்ச்சியான நிகழ்வாக மாற்றவும் இந்த திருவிழா உதவும் என்று அமைப்பாளர்கள் கருதுகின்றனர். உலக அரங்கில் இந்தியா அறிவியல் தொழில்நுட்பத்தில் புதிய பாய்ச்சலை ஏற்படுத்தி வரும் சூழல் நிலவுகிறது. குறிப்பாக செவ்வாய் கிரகத்திற்கு விண்கலம் அனுப்பியது, நிலவிற்கான சந்திரயான் பயணங்கள் என இந்தியா விண்வெளித்துறையில் முன்னிலை வகித்து வருகிறது. தொழில்நுட்ப திறனை வெளிப்படுத்துவதிலும் இந்தியா முன்னிலையில் உள்ளது. இந்த திருவிழா பங்கேற்பதற்கு பள்ளிகள், கல்லூரிகள் வரும் திங்கட்கிழமை வரை பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லடாக் பகுதியில் முன்னெப்பொழுதும் இல்லாத விதத்தில் வறண்ட வானிலை நிலவுகிறது. அதே நேரத்தில் கார்கில் பகுதி அதிக அளவு பனிப்பொழிவு காணப்படுகிறது. தற்போது அங்கு -10.6 டிகிரி அளவிற்கு குளிர் காணப்படுகிறது. இது குறித்து லடாக்கில் உள்ள வானிலை ஆய்வு மைய இயக்குநர் சோனம் லோட்டஸ் தெரிவிக்கையில், இதுவரை இந்த பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவில் வானிலையில் மாற்றமில்லை என்றும் சில பகுதியில் ஜனவரி 25ஆம் தேதி வரை வண்ட வானிலை நிலவும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக விவசாயம், நீர்வளம் மற்றும் இயல்பு வாழ்க்கை சற்று பாதிக்கப்படலாம் என்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சிராக் ஷெட்டி, ரங்கிரெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டைப் பிரிவு அரையிறுதியில் இந்த இணை 21-18, 22-20 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் காங் சியோ இணையை வென்றது. பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி தகுதிச்சுற்று போட்டி ராஞ்சியில் இன்று தொடங்கியது. இந்தியா, ஜெர்மனி, செக் குடியரசு, இத்தாலி, ஜப்பான், அமெரிக்கா, சிலி மற்றும் நியூசிலாந்து அணிகள் இதில் பங்கேற்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள முதல் ஆட்டத்தில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் துப்பாக்கிச்சுடும் போட்டிக்கான ஆசிய தகுதிச்சுற்றில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 12 தங்கம், 9 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் தொடர்ந்து நீடிக்கிறது. லோரி பொங்கல் பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவின் தீர்க்கதரிசியாக திகழ்ந்தவர் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் புகழாரம் சூட்டியுள்ளார். மேற்குவங்க மாநில அரசு மத்திய அரசின் நிதியினை மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். இலக்கியத்திற்கான சாகித்ய அகாடமியின் இளையோர் விருது பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் திரு ராம் தங்கம் இந்த விருது தமக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சிராக் ஷெட்டி, ரங்கிரெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.